வணக்கம் and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? 10 பேர்கிட்ட உங்க ஃபேவரட் வெஜிடபிள் என்ன அப்படின்னு கேட்டா அதுல 8 பேர் பொட்டேட்டோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த பொட்டேட்டோ லவர்ஸ்க்கு இன்னைக்கு பொட்டேட்டோ ரோஸ்ட் தான் நம்ம செய்ய போறோம். 1/2 கிலோ பொட்டேட்டோஸ் எடுத்து நல்லா கியூப்ஸா கட் பண்ணிருக்கேங்க. ஒரு பேன்ல சுடுதண்ணி வச்சுக்கலாம். சூடான உடனே நம்ம பொட்டேட்டோஸை ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வைக்க போறோங்க. 10 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. நான் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் எனக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதே போல தான் இன்னைக்கும் ஒரு 2 ஸ்பூன் கோகனட் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. குழந்தைங்க கிட்ட லஞ்சுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா உருளைக்கிழங்கும் தயிர் சாதம், உருளைக்கிழங்கும் சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கும் வேற எந்த சாதமா இருந்தாலும் அந்த உருளைக்கிழங்கை மட்டும் மிஸ் பண்ணிட மாட்டாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், இல்ல வரமிளகா இருந்தா கூட கொஞ்சம் தட்டி நீங்க சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மசாலா ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா கொஞ்சம் பர்ன் ஆயிடும். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மசாலாவோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு பொட்டேட்டோஸை தான் சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணலாம், இல்லாட்டி உடைஞ்சிடுங்க. என்னோட தமிழ் கொஞ்சம் இங்க அங்கன்னு தவறா இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. என்னோட ஆங்கிலோ இந்தியன் ரூட்ஸ் தான் காரணம். Potato roast ready, ready.